தன யோகங்களை வாரி வழங்கக்கூடிய குரு பகவானுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த ஜாதகனுக்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய உயிர் ஸ்தானாதிபதி அமர்ந்து அந்த லக்னாதிபதி இருந்து வீட்டிற்கு அதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்று அந்த தனக்காரன் குரு பகவான் பார்வை கிடைத்து அந்த லக்னாதிபதிக்கு சதுர்த்த கேந்திரமான 4ஆம் வீட்டில் கரும்பாம்பு ராகு பகவான் இருப்பது சிறப்பான ராஜயோகம் ஆகும். இதைத்தான் புலிப்பாணி சித்தர் இவ்வாறாக கூறும் பொழுது, பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபல நாராஜாக்கள் சேவையுள்ளோ வீசுகின்ற தனம் படைத்து சீமானாகி விதனையா வாழ்ந்திடுவான் இன்னது கேளு தேசுபெரு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தேவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேட்டே மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பாய் என உரைத்தோர் முனிவோர்தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த தசம கேந்திரம் அல்லது சதுர்த்த கேந்திரமான 4ஆம் வீட்டில் கரும்பாம்பு ராகு பகவான் அமர்ந்து அந்த ராகு பகவானுக்கு பாக்கியம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் ஸ்தானத்தில் காலபுருஷனுக்கு 10 கூடிய சனீஸ்வர பகவான் அமர்ந்து இந்த சனீஸ்வர பகவான் புனர்பூசம் 4 என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சாரம் பெற்று புஷ்கர நவாம்சத்தில் அமைந்திருந்தது. இந்த புனர்பூசம் 4 பெற்ற குரு பகவான் வர்க்கோத்தமம் பெற்று ராசியிலும் நவாம்சத்திலும் குரு பகவான் வர்க்கோத்தமம் பெற்று அவர் கேது பகவான் சாரம் பெற்று இந்த ராகு பகவான் குரு பகவான் சாரம் பெற்ற ராகு பகவான் அம்சா ராசியை சுக்கிர பகவான் சனி பகவான் ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய மெகா பண கூட்டணி கிரகங்களுடன் கடக ராசியை அமர்ந்து ராகு திசை நடந்தார். இந்த ராகு திசையை இந்த ஜாதகர் அளவில்லா ஐஸ்வர்ய கோட்டை கொண்டு மெகா தனக்காரரை வரக்கூடிய மகா பாக்கிய யோகத்தை வாழ்நாளில் பட்டு திடீர் பணக்காரனாகும் மெகா ராஜ்ய யோகத்தை பெற்றும் மகா ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார் என்பது இப்படிப்பட்ட ஜாதகத்தை பெற்ற அமைப்பை பெற்ற ஜாதகக்காரர்களே